அதிகாரத்தில் இருப்பவர்கள் உறவினர்களுக்கு சலுகை காட்டினால் அபராதம் விதிக்கப்படும். உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் ஆட்சி அதிகாரம் எல்லாம் சில சமயம் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் சில பணக்காரர்களிடமே சென்று சேர்ந்து விடுகிறது. உயர் அதிகாரத்தில் இருக்கும் சில நபர்கள் தங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு நன்மை செய்கிறோம் என்ற போக்கில் போதிய தகுதி இல்லாதிருந்தும் அத்தகைய நபர்களுக்கு சில சலுகைகளை வழங்கி உண்மையான தகுதியான நபர்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை கெடுத்து விடுகின்றனர். இத்தகைய போக்கு சில அதிகாரிகளால், அரசியல்வாதிகளால் பன்னெடுங்காலம் பின்பற்றப்படும் ஒரு செயலாக இருந்து வருகிறது. இத்தகைய நிலை தற்சமயம் நீதிமன்ற வழக்காக வந்து அது உயர்நீதிமன்ற அளவில் நிராகரிக்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்றத்தால் சரியான முறையில் தீர்ப்பு வழங்கப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு செய்தியாக மாறியுள்ளது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் உச்சநீதிமன்றம், புதுடெல்லி. வழக்கு தொடர்ந்தவர் ஹரியானா நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் தினேஷ்குமார் என்பவர். வழக்கின் சாரம்: ஹரியானா மாநில வீட்டுவசதித்துறை சார்பில் கட்டப்பட்ட உயர் ரக வீடுகளில் அதன் நிர்வாகக் குழு உறுப்பினர் மற்றும் அவரது துணை அதிகாரி என இருவருக்கு விதிமுறைகளை மீறி 2 வீடுகள் ஒதுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது சம்பந்தமாக பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இருப்பினும் இதனை விசாரித்து அறிந்த உயர்நீதிமன்றம் வீடு ஒதுக்கீடு நடவடிக்கையில் நீதிமன்றத்தால் தலையிட முடியாது என வழக்கை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து மேற்படி நபரால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ரத்து செய்தனர். மேலும் நகர்ப்புற வாரியம் மேற்படி 2 நபர்களுக்கு வழங்கிய ஒதுக்கீடு உத்தரவும் ரத்து செய்யப்பட்டதுடன் மேற்படி வாரியத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அத்துடன் வீடை வாங்கிய அந்த 2 நபர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீட்டை 1 மாத காலத்திற்குள் காலி செய்திட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் நீதியரசர்கள் மேற்படி ஒதுக்கீடு தகுதி அளவுகோலுக்கு முரணான முறையில் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தகுதியற்ற தங்கள் உறவினர்களுக்கு சலுகை வழங்குதல், சுயநலம் பாராட்டுதல் என்பன ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் எனவும் குறிப்பிட்டு இத்தகைய நடவடிக்கைகளில் வெளிப்படையான தன்மை வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். வீடுகளை ஒதுக்கீடு செய்வதில் நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கு எந்தவித சலுகைகளும் காட்டக்கூடாது என்ற விதி இருந்தும் அது மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். எனவே இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் என்பது சட்டத்திற்கு முரணான செயல் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. அதிகாரத்தின் அளவுகோல் அறிவோம், அறமுறையில் கடமை ஆற்றிடுவோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.